நிறைய 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 நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா. இருந்தாலும் ஒரு கொஸ்டின் மார்க் போடுறீங்க இல்லைங்களா? அந்த கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் தான் நான் சொல்ல போறேன். ஆவுடையோட பித்ரு தோஷ மந்திரத்தோடையே ஒரு யந்திரம். எவ்வளோ அழகான ஒரு யந்திரம் நமக்காகவே பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த அழகான ஒரு ஆவுடையில் அதில் வருஷத்தில் வர்ற 3 அமாவாசை, ஒன்று தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலையபட்சம், மறக்காமல் இந்த 3 அமாவாசைக்காக, ஏன்னா பித்ருக்கள் எல்லாம் சாப்பிடாம வெயிட் பண்ணி பெண்கள் ஏற்றுறதுக்காகவே முக்கியமாக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த அமாவாசையெல்லாம் மறந்துட்டோன்னா மறக்காமல் இப்படி ஒரு எண்ணெயும் கொடுத்து அழகாக இதை ஏற்றி நம்ம பித்ருக்கு வழிவகுக்கிறோம். வணக்கம், நான் உங்க நளினிங்க. என்னடா அதிசயமா வந்து உட்காந்துருக்கேன், என்ன பேச போறீங்கன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பராக இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுல, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றினா அது எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரன்றதை அழகாக சொல்ல போகிறேன் உங்களுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹாலில் வச்சோன்னா அது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப் எல்லாமே வெளியே கொண்டு தள்ளிடும். அதுக்கான விஷயங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். தினம் தினம் நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போறேன். எங்க இருந்துன்னா சிருஷ்டி ஒளி ஆன்மீக ஸ்தாபனத்துல இருந்து தாங்க. ஏன்னா நான் அடைஞ்ச இந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு போறோம். அது என்னன்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ள அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே கட்டுக்குள்ள வந்து நம்ம குடும்பம் சுபிட்சமா இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டு நிறைய வாங்கிட்டு நீங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்துனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குடும்பம் சுபிட்சமா மங்களகரமா இருக்குங்க. சரிடா, என்ன சிருஷ்டி ஒளியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காளே, அது எங்க இருக்கிறதுன்னு நீங்க கேக்குறீங்க, சொல்லட்டுங்களா? தாம்பரம்ல இருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டு போற வழியிலேயே மறைமலை நகர் மெயின் ரோட்லயே இருக்குங்க. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா அழகா சிருஷ்டி ஒளியோட கடை இருக்குங்க. நீங்க நேரா உள்ள போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே தெரியல, ஃபோன் நம்பர் வேணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்து அதில் ஃபோன் நம்பர்லாம் வரும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேண்டியதை வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. எல்லாருமே எல்லா நல்ல விஷயங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதற்கான ஒரு பெரிய நமஸ்காரம் உங்களுக்கு. இன்றைக்கி நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன்னா, நிறைய 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 நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா. இருந்தாலும் ஒரு கொஸ்டின் மார்க் போடுறீங்க இல்லைங்களா? அந்த கொஸ்டின் மார்க்கான ஆன்சர் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மளோட மூதாதையர்கள் நிறைய வீட்டில் வந்து இந்த பித்ரு கர்மாவே செய்ய மாட்டாங்க. அமாவாசை சாமி கும்பிட மாட்டாங்க, அமாவாசைக்கு விளக்கேற்ற மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து மாதம் இருக்கிற அமாவாசையை நீங்கள் மறந்தாலும் வருஷத்தில் வர்ற 3 அமாவாசை, ஒன்று தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலையபட்சம், மறக்காமல் இந்த 3 அமாவாசைக்காக, ஏன்னா பித்ருக்கள் எல்லாம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம், அவங்களுக்கு ஒரு விளக்கேற்றி பிண்ட சிரார்த்தம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அது நம்ம குடும்பத்தை ரொம்ப நல்லபடியாக வாழ வைக்கும். ஏன்னா அவங்க மனசார நம்மளை வாழ்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெரிய வாழ்த்து வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே தேவையில்லை. இப்படி நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். நான் இது இந்த பித்ருகர்மா பண்ணாதவங்க, ஐயோ எனக்கு வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கவங்க, ஐயோ நான் மறந்து போயிட்டேனே, ஐயோ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆனால் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்காக சாப்பிடாம, அந்த இன்னைக்காவது அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளால் விளக்கேற்ற முடியலையே, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நமக்காகவே சிருஷ்டி ஒளி ஒரு பித்ரு கர்மா தோஷமே நீங்கிறதுக்காகவே அழகான ஒரு ஆவுடையில் பித்ரு கர்மாவுக்கு வந்து முடிகிற மாதிரி ஒரு அழகான ஒரு எந்திரம் செதுக்கி அதில் விளக்கேற்றுறதுக்கு ஒரு எண்ணெயும் கொடுத்து நமக்காக ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது சில வீட்டில் வந்து ஆண்கள் இருக்க மாட்டாங்க, பெண்கள் தான் இருப்பாங்க, அவங்களால பித்ருகர்மா செய்ய முடியாது. ஸோ அந்த தோஷம் வந்து அவங்கள வந்து தாக்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு என்ன நிவர்த்தி? எத்தனை ஜோசியம் போனாலும், ஐயோ நீங்கள் பித்ருகர்மா செய்யல, முதல்ல போய் அதை முடிச்சுட்டு வாங்கன்னுவாங்க. ராமேஸ்வரம் போக சொல்லுவாங்க, அந்த சேது சமுத்திரத்தில் போய் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் போக இவங்களுக்கு வழி இருக்காது. இவங்க ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க. என்ன பண்ணலான்னு கேட்குறதுக்கு இவங்களுக்கான ஒரு விடை தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற இந்த ஆவுடையோட பித்ரு தோஷ மந்திரத்தோடையே ஒரு யந்திரம். எவ்வளோ அழகான ஒரு யந்திரம் நமக்காகவே பண்ணியிருக்காங்க பாருங்களேன்.
இந்த அழகான ஒரு ஆவடையில் அதில் விளக்கு. இது வந்து பெண்கள் ஏற்றுறதுக்காகவே முக்கியமாக பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த அமாவாசையெல்லாம் மறந்துட்டோன்னா மறக்காமல் இப்படி ஒரு எண்ணெயும் கொடுத்து அழகாக இதை ஏற்றி நம்ம பித்ருக்கு வழிவகுக்கிறோம். இது சப்போஸ் இந்த மந்திரம் எப்படி சொல்லணும், எப்படி ஏற்றணும், என்னைக்கு ஏற்றணும், எந்த வரமுறையில் ஏற்றணுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தகவல் வேணும்னா மறக்காதீங்க, சாய் பாலாஜிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது சிருஷ்டி ஒளிக்கு. அவர் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லுவார் எப்படி என்ன ஏதுன்னுட்டு. மறக்காதீங்க, எந்த தோஷத்தையும் விட நம்ம தாங்கிக்கலாம். நான் பித்திரு தோஷம் மட்டும் நம்மளை விட்டு போனால் தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி வர சந்ததியர்களும் நல்லா இருப்பாங்கன்னா அதற்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வழிமுறையை தான் இவங்க தேர்ந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மறக்காமல் எல்லாரும் வாங்கி விளக்கேத்துங்க. நான் வந்து தினம் ஒரு தகவல் சிருஷ்டி ஒளியை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் கமெண்ட்ல பார்த்தேன். என்னன்னா, அம்மா நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க, நாங்கள் அதை செஞ்சு எங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கலன்றீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு உடனே தீர்வு கிடைக்காது. எதுவுமே நம்பிக்கையோட நமக்கு வந்து 48 நாளாவது இது ஒழுங்காக பண்ணால் தான் நமக்கு நிச்சயமாக அது பலன் கிடைக்கும்ன்றது உண்மை. உண்மை, நிச்சயமான உண்மை. என்ன நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நேராக போய் வாங்க முடியலன்னா உங்களுக்கு தெரியும், வெப்சைட் இருக்குது, இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. நீங்கள் வந்து தகவல் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடியாக உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்லை நான் இன்னும் நேராக போய் நிறைய பார்த்து வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கான அட்ரஸும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் நேராக போய் கடையில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் பயனில்லையா. என்னடா இப்போ நம்ம நேராக போய் வாங்க போகிறோமே, அது எப்படி நம்ம வாங்குறது, என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளோட குடும்பத்துக்கு நமக்கு என்ன கிரகங்கள் ஓடுது அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சாய் பாலாஜின்னு இருப்பார். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலும் சொல்லி உங்களுடைய இப்பத்திய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் சொல்லி உங்களுக்கு வேண்டியதையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவார். நன்றி.